ரைட் ஓகே குட் ஈவினிங். ஓகே என்னோட வாய்ஸ் கேக்குதான்னு ஒரு மெசேஜ் தாங்க பார்க்கலாம் செட் பாக்ஸ்ல. குட் ஈவினிங் குட் ஈவினிங். எஸ் ரைட் தேங்க்யூ. ரைட் ஓகே. ஸோ நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம் சரியா. பார்ட் 1ல ஃபர்ஸ்ட் த்ரீ பார்ட்ஸ் பார்த்துருக்குறோம் சரியா. ஃபர்ஸ்ட் 3 வரையும் நான் செய்து போட்டு அன்னைக்கு விட்டேன். ஓகே ஸோ நாங்கள் இப்போ அடுத்ததுக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா மூவ் பண்ண போறோம். பார்ட் 1ஓட 4th பார்ட்டுக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா மூவ் பண்ண போறோம். ஓகே ரைட். ஸோ அந்த 4th ஒன்னுக்கு வந்து கொள்ளுங்க. 4th ஒன்ல அவர் என்ன சொல்றாருண்டா fill in the each blank with a suitable word சரியா from the list given in the box. use each word only once. ஒரு காத்தான் ஒரு வேர்டை என்ன செய்ய சொல்லியிருக்காருன்னா யூஸ் பண்ண சொல்லியிருக்கார். அண்ட் தேர் இஸ் ஒன் எக்ஸ்ட்ரா வேர்ட். ஒரு எக்ஸ்ட்ரா வேர்டும் அதுக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லிச்சுன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார் சரியா. ரைட் யார் யார் இருக்கீங்க மட்டும் பாருங்க. அண்ட் several much another this சரியா. கிட்டத்தட்ட எல்லாம் இந்த கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்துக்கலாம் உங்களுக்கு சேம் மாதிரி இருக்கிற மாதிரி தான் தெரியும் சரியா. ரைட் இதுல ஒரு விஷயம் ஈஸியாக தட்டணும்னா சில விஷயங்களை ஈஸியாக தட்டி கொண்டு போகலாம் சரியா. அன் வருகிறாராக இருந்தா சரியா. அன் வரப்போறார் ஆன்சரா வரப்போறார் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அன்னுக்கு பிறகு இருக்கக்கூடிய டேஷ்க்குள்ள யார் வந்து வரணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வவல் லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ணி இருக்கணும். ஏ இ ஐ ஓ யூ இதுல ஏதாவது ஒன்றுல ஸ்டார்ட் பண்ணி தான் அடுத்த லெட்டர் என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா வரும். அல்லது வவல் சவுண்ட்லயாவது இருக்கணும் சரியா. எக்ஸாம்பிளுக்கு ஆவா இந்த எக்ஸாம்பிள் இந்த சவுண்ட பாருங்க. இதுல நாங்க எச்ல இதை ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். எச்ல நாங்க என்ன செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டோம்னா ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். யாருன்னா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்னா ஓவுல தான் பண்ணுவோம். ஓ ஆனவர் எப்படிப்பட்டவராக இருப்பாருன்னு சொல்லி சொன்னா இந்த இடத்துல ஒரு வவல் லெட்டர். சோ முன்னாடி போடும் பொழுது அனவ அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவோம். அண்ட் தான் போடணும் உங்களுக்கு சரியா. சோ ஈஸியான சில ட்ரிக்களை வச்சுக்கொண்டு பேப்பர்களும் இப்படியும் செய்யலாம் சரியா. ரைட் அதுல பாருங்க இப்ப நான் வாசிக்காமலே ஒரு விடையோடு போடலாம். ஃபோர்த் பார்ட் சரியா. வாசிக்காமலே ஒரு விட போடலாம். அன் அப்படின்றது யாருக்கு போடலாம் சொல்லுங்க பாப்பா. தேர்ட் ஒன்னுக்கு பாருங்க. தேர்ட் ஒன்னோட ஆன்சர் அண்ணாக இருக்கும். ஏண்டாப்பா அடுத்தது ஆரம்பிக்க போறது எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொல்லிச்சுன்னா ஓல்டு ஒரு வவல் லெட்டராக இருக்கு. ஸோ இந்த லெட்டர் இந்த ஆன்சர் சூட்டபிளாக இருக்கும். தேர்ட் ஒன்னுக்கு அன் வந்து சூட்டபிளாக இருக்கும். வாசிக்காமலே நான் கூட போட்டு இருக்கிறேன் இந்த இடத்துல சரியா. ரைட் இப்ப வாசிப்பேன். டாக்ஸி டிரைவர் வாஸ் டிரைவிங் a dance passenger across the town. passengerனா பயனாளி. passengerனு சிங்குலர்ல கொடுத்திருக்காங்க. சிங்குலர்ல வரும் பொழுது முன்னாடி வர வேண்டிய ஆர்டிகல் எப்படிப்பட்டதாக இருக்கும்டா சரியா. அந்த தான் ஆர்டிகல். சோ passenger அப்படின்றது சிங்குலர்ல இருக்கும் பட்சத்துல முன்னாடி வரவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னு சொல்லிச்சுன்னா சிங்குலர்ல குறிக்கணும் அவரை. சோ அப்படின்னு சொல்லலாம். A taxi driver was driving a passenger across the town. ஸோ டவுனுக்கு குறுக்காக அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு பசேஞ்சரை கூட்டிக்கொண்டு போறார் சரியா. அந்த பசேஞ்சர் tapped him on his shoulder. ஸோ அந்த பசேஞ்சர் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா ஷோல்டர்ல வந்து என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா தட்டுறார். and said drop me at the pharmacy please. ஸோ என்ன எங்க டிராப் பண்ண சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா ஃபார்மசியில டிராப் பண்ணடா அப்படின்னு அவர் சொல்றாரு. The taxi driver served and stopped taxi almost hitting dash taxi. So இவர் இன்னொரு டாக்ஸில இருக்கிறார். சோ இன்னொரு டாக்ஸியோட என்ன செய்யற மாதிரி போறாருன்னு சொல்லிச்சுன்னா அடி ஹிட்டிங்ன்றது லைக் மோதுற மாதிரி. அப்ப அந்த இடத்துல இன்னொரு டாக்ஸி அப்படின்னு சொல்லித்தான் அந்த இடத்துல வந்திருக்கணும்.
சோ செகண்ட் ஒன்னுக்கு நீங்க ஆன்சராக போட்டுக்கொள்ளலாம் another ரெண்டா மற்ற இன்னொன்று and an old woman சரியா அதுக்குள்ள இருந்தவா ஒரு வயதானவ ஒருத்தர். The passenger said, "Oh, I am so sorry. I stalled you." And the taxi driver apologized and said, "This is my first day on this job." இந்த ஜாப்போட அதாவது இந்த டாக்ஸி ஓட்டுற இந்த ஜாப்போட ஃபர்ஸ்ட் டே ஆமா அவருக்கு. this jobனா இந்த ஜாப் இந்த அப்படின்னு வரும். And you are my first customer. நீங்க தான் வந்து என்னோட first customer. The passenger asked, what did you do before driving a taxi? Taxi ஓட்டுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன work பண்ணி கொண்டிருந்தீங்கன்னு. So the taxi driver said, I have been driving hers for dash years. Several years. சரியா நிறைய நாள் அவர் என்ன செய்து கொண்டிருந்தாருன்னு சொல்லி சொன்னா டிரைவிங் தான் சொல்லி கொண்டிருக்கிறார். டிரைவிங் தான் செய்திருக்கிறார். வேற ஹையர்ஸுக்கு ஓடிக்கொண்டிருந்திருக்கிறார். சரியா இதுதான் அதுக்குரிய ஆன்சர். 2018 கொஞ்சம் ஈஸி. 2018ல இருந்து செய்யறதுக்கான காரணம் என்னென்ன மாதிரி 2019 செய்யும் பொழுது 2018ல இருந்து என்ன மாறுபட்டிருக்குன்றது தெரியும். சரியா 19 செய்யும் பொழுது 1920 போகும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த பாட்டுகள். ரைட் சோ இதுதான் வந்து 4th ஒன்னுக்குரியது. 5th ஒன் சரியா 5th ஒன்னுக்கு போய் கொள்வோம். 5th ஒன்ல பாருங்க ஒரு விஷயம் அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்ன அவர் கதைச்சிருக்கிறாருன்னா கன்ஸ்ட்ரக்ட் தி क्वेश्चंस அதாவது क्वेश्चन கிரியேட் பண்ணணும். சென்டென்ஸ் இருக்கு क्वेश्चन கிரியேட் பண்ணணும். சரியா ஃபீல்ட் வர்க்ல நிறைய தடவை இந்த பேப்பரை செய்திருக்கிறோம். So construct questions to get the words in the bold print as answers. Use the question give words given in the box. There is one question extra. So WH தந்திருக்காங்க அவங்க தந்திருக்காங்க WH. சோ நீங்க தான் வந்து சூட்டபிள் ஆனதுக்கு கொண்டு போய் போட போறீங்க. சரியா சோ how அப்படின்னா தமிழ் மீனிங் எப்படி வச்சிருந்தீங்கன்னா நோட் பண்ணி கொள்ளுங்க. how அப்படின்னா எப்படி, when அப்படின்னா எப்போது, why அப்படின்னா ஏன், where அப்படின்னா எங்கே, whoனா யார், how manyனா எத்தனை, how many அப்படின்றது எத்தனை அப்படின்றதுக்கு சொல்லுவோம். இந்த WH கொஸ்டின் சொல்றோம் நாங்க ஏன்னா இவர் WHல ஸ்டார்ட் ஆவார் Hல ஸ்டார்ட் ஆக்குற ஆக்களையும் நாங்கள் அதுக்குள்ளதான் கொண்டு வரணும். இவரை வச்சு கொண்டுதான் கேள்வி கிரியேட் பண்ணலாம். டென்ஸ் படிக்கும் பொழுது நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணிருப்பீங்க. நான் சொல்லி தந்திருக்கிறேன். ஒரு கொஸ்டின் வந்து ரெண்டு டைப்ல தான் நாங்க கிரியேட் பண்ணுவோம். ஒன்று பீவப் கொஸ்டின் கிரியேட் பண்ணுவோம். இன்னொரு கொஸ்டின் யாருன்னு சொல்லி சொன்னா WHல கிரியேட் பண்ணுவோம். ரெண்டுக்குமான வித்தியாசம் என்னன்னு சொல்லி சொன்னா இவருடைய ஆன்சர் எப்படிப்பட்டதாக இருக்கும்டா எஸ் அல்லது நோ. நீங்க ஆன்சர் கொடுக்கணும்டா பிஓப் எஸ் அல்லது நோ. உங்களுக்கு இன்னொருத்தருக்கு ஆன்சர் வரணும்டாலும் நீங்க அந்த காலம் பார்த்து அதை பிஓப்ல தான் கிரியேட் பண்ணணும். இல்ல உங்களுக்கு லைக் காரணங்கள் அல்லது யாருடையாவது நேம் அல்லது எந்த டேட்ல நடந்தது இல்லாட்டி ஏதாவது ஒரு பிளேஸோட தெரியணும் அப்படின்னா நீங்க WHல தான் கிரியேட் பண்ணணும் கொஸ்டின். அதை கிரியேட் பண்ற ஐடியாவை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்திருக்கிறேன். ஈஸியாக சொல்லி தந்திருக்கிறேன். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாருங்க சப்ஜெக்ட் இருக்கிற அடுத்தது வில் இருக்கு அடுத்தது verb 1 எழுதுவோம். சரியா verb 1 object இது வந்து ஃபியூச்சர்னா பாசிட்டிவ் ஃபியூச்சரோட பாசிட்டிவ். அப்ப எனக்கு கேள்வி கிரியேட் பண்ணணும்னா இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறது இல்ல. சரியா கேள்வி ஒன்று எனக்கு கிரியேட் ஆகணும்டா பிவப் தானே முதலாவது பிவப்ல கிரியேட் பண்ணணும்னா ஸ்டார்ட் பண்றது பிவப். இப்ப இதுக்குள்ள இருக்கிறதுக்குள்ள யார் பிவப் பண்ணா வில் அப்படின்றது ஒரு மாடல் வெர்பாக இருக்கு. சோ இவர் என்ன செய்வாருன்னா முன்னுக்கு வருவார். வந்துட்டு பின்னாடி இருக்கிற அவலத்தையும் நீங்க அப்படியே யார் யார் இருக்கணுமோ அப்படியே அவலத்தையும் நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா எழுதலாம். verb 1 object இது வந்து பிவப்க்கான क्वेश्चन ஃபார்ம். ஒரு பிவப் வரும் சப்ஜெக்ட் வரும் அந்த டென்ஸுக்குரிய verb வரும் அடுத்தது ஆப்ஜெக்ட் வரும். இல்ல உங்களுக்கு WHல வேர்டும்
ஈஸி. முதல்ல ஏதாவது ஒரு WH வரும். வாட் வென் ஏதாவது ஒன்று வரும் கேட்கறதுக்குரிய மாதிரி. அதுக்கு பிறகு மேல என்ன கிரியேட் பண்ணீங்களோ அது அப்படியே கீழே வரும். இதுதான் வந்து மாடல். சரியா? அதை நோட் பண்ணி கொள்ளுங்க. தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இதை வந்து முன்னாடி கொண்டு வந்துட்டா வந்து இது ரெண்டு மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் அந்த இடத்துல இருக்காது. சரியா? சோ நான் எரேஸ் பண்ணி கொள்றேன். ஓகே, இல்ல பாருங்க, முதலாவது கேள்வி ஷனிகா will borrow 2 cassettes from the video shop. இது ஒரு ஃபீல்ட் ஒர்க்குக்கான ஃபீல்ட் ஒர்க்லயும் இப்படி ஒரு கொஸ்டின் இருந்தது. இதே கொஸ்டின் இருந்தது. ஷனிகா will borrow from the video shop. இதுதான் கேள்வி, கேட்கப்பட்ட கேள்வி இது. கேள்வி நான் அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்கிறது, போர்ட் லெட்டர்ல தந்திருக்கிறது 2 ஆன்சராக எனக்கு வேணும். நான் கேட்க போற கேள்வி, நான் கிரியேட் பண்ண போற கேள்விக்கு 2 அப்படின்றவர் எனக்கு ஆன்சராக வேணும். முதல்ல இதை பாருங்க, இது என்ன டைப்ல நிக்குதுன்னா வில் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வில்லோட வேர்க் பண்ணி நிக்கும் பொழுது யார் இவர்கிட்ட ஃபியூச்சர் டென்ஸுக்குரியவர். ஃபியூச்சர் டென்ஸுக்குரியவர் சொல்லி சொன்னா இவர் WH கிரியேட் பண்ண போறாரு. அப்ப முதல்ல ஏதாவது ஒரு WH முன்னாடி வரும், அதுக்கு பிறகு வில் வரும், அதுக்கு பிறகு சப்ஜெக்ட், அதுக்கு பிறகு verb 1, அதுக்கு பிறகு ஆப்ஜெக்ட். இந்த ஆர்டர்ல கிரியேட் பண்ணி கொண்டு போவோம். இந்த ஆர்டர்ல கிரியேட் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா கிரியேட் பண்ணலாம் முடியும். சோ இப்ப 2 அப்படின்னா நாங்க கேட்கலாம் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டா தான் விடையா நாங்க 2 பெறலாம். சரியா? சோ WH ஆக இந்த இடத்துல வர வேண்டியவர் எப்படிப்பட்டவராக இருப்பாருன்னா how many ஆக இருப்பார். how many. சரியா? how many. இப்ப how manyக்கு பிறகு ஏன்னா நான் யார போட சொல்லியிருக்கேன்னா வில்ல போட சொல்லியிருக்கிறேன். சரியா? இதுல ஒரு சின்ன சிக்கல் ஒன்று இருக்கு. நம்பர்ஸ் வரும் பொழுது நான் சொல்லியிருக்கேன் படிப்பிக்கும் பொழுது நம்பர்ஸ் வரும்பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இந்த WHக்கு பக்கத்திலேயே ஒரு சொல் போட வேண்டி இருக்கும். சரியா? அந்த நம்பரோட பக்கத்தை யார் நீக்கினமோ அவையெல்லாம் கூடுதலாக இந்த WHக்கு பக்கத்தை போடணும். எப்ப என்ன அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்கிற வேர்ட் நம்பராக இருக்கிற பட்சத்துல. சரியா? சோ இந்த இடத்துல பக்கத்துல இருக்கிறவர் கேசட். எத்தனை கேசட் அப்படின்னா கேள்வி கேட்க போறோம். சரியா? அடுத்தது நீங்க தொடர்ந்து எழுதி கொண்டு போகலாம். அடுத்தது யார் வரணும்? வில். அடுத்தது யார் வரப்போகுது? சப்ஜெக்ட். இங்க இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் யார் அப்படின்னு சொல்லி சொன்னா ஷனிகா. அடுத்தது verb 1, இங்க கூடிய verb 1 borrow. அடுத்தது ஆப்ஜெக்ட் எனக்கு தேவை. சோ இவ்வளவு நாங்கள் இது வரைக்கும் எழுதிட்டோம் எல்லாம். சோ இங்க இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் பார்ட் அப்படின்றது from the video shop. question mark. கிரியேட் பண்றது question என்றபடியால you have to put question mark. சரியா? நோட் பண்ணிக்கிட்டா எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று தாங்க. ஓகே ரைட். ரெண்டாவது கொஸ்டினை பாருங்க. சரியா? கொஸ்டின் இருக்கு தானே? ரெண்டாவது கொஸ்டினை பாருங்க. என்ன டென்ஸுக்குரியவராக அவர் போவார்? என்ன டென்ஸ்?
கேட்டிருக்க கேள்வி அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்கிறது சுக்கலம்பு. இல்ல பாருங்க, சப்ஜெக்டாக மஜித் இருக்கிறார். ஹாஸ் கோன், நான் சொல்லிருக்கேன் ஹாவ் அல்லது ஹாஸோட பக்கத்த verb 3 வருவாராக இருந்தா go, went, gone. சோ இவர் ஒரு verb 3. ஹாஸ் அல்லது ஹாவோட verb 3 வருவாராக இருந்தா present perfect குறியவர். எந்த டென்ஸ் குறியவர்? present perfect குறியவர். present perfect எப்படி ஃபார்ம் ஆகும்டா அப்படியே பாத்துக்கொள்ளுங்க. சப்ஜெக்டோட have அல்லது ஹாஸோட verb 3 object. இதுதான் வந்து ரூல். ரூல் வந்து இது. இப்ப நான் சொன்ன மாதிரி கொஸ்டின் இது கிரியேட் பண்ணி பாருங்க. இப்ப எனக்கு கேள்விதான் உருவாக்கணும். சோ WH கொஸ்டின் ஒன்று கிரியேட் பண்ணா முதல்ல ஏதாவது ஒரு WH கொஸ்டின் ஒன்று வரும். அதுக்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய verb அப்படி கழிக்கும் போது have அல்லது has தான் இங்க இருக்கக்கூடிய ஆக்கள். சோ haveம் hasம் அடுத்தது வரும். அடுத்தது இங்க இருந்து யார் மிச்சம் இருக்கணுமோ அவையெல்லாம் வருவினம். சப்ஜெக்ட், verb 3, object, அவ்வளவுதான். சோ இப்படி ஒரு ஆர்டரை தான் அவரை கிரியேட் பண்ண போறோம். சரியா? ஆன்சர் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா ஒரு இடமாக இருக்கணும். ஒரு இடமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த இடம், அந்த WH எப்படிப்பட்டவராக இருப்பாருண்டா வேறாக இருப்பார். எங்கே? அப்படின்னா விட வந்து கொழம்புன்னு சொல்றது. சரியா? அடுத்தது வேர். இப்ப அடுத்தது நாங்க போட வேண்டியது ஹேஸ். அப்படியே போடலாம். சரியா? ஹேஸ், ஹாவ் இல்லாட்டி ஹேஸ் போடணும். ஹேஸ் போடுறேன். சப்ஜெக்ட் வந்து இவருட பேர். இவருட பேரா இருக்கிறபடியால தான் he, she, இட்டுக்கு தான் ஹேஸ் வரும். அதான் இப்படி வந்திருக்கு. இங்கேயும் அப்படித்தான் வந்திருக்கும். சரியா? இவர் ஒரு பேருன்றபடியால தான் பக்கத்துல ஹேஸ் வரும். he, she, it. இது ஒரு போயின்ற பேருன்றபடியால முன்னாடி ஹேஸ் வந்துடுது. சரியா? அடுத்தது சப்ஜெக்ட் எழுதிட்டேன். அடுத்தது verb 3 போடணும். verb 3 யார்? gone. அடுத்தது object. object இவர் வரக்கூடாது. so gone to meet his brother. Question mark. இப்படித்தான் கிரியேட் பண்றது. இப்படி பண்ணா ஈஸியாக இருக்கு. பிள்ளைகள் வராது. எழுதினா ஒரு மெசேஜ் எடுத்தாங்க. டவுட் இருந்தா கேட்கலாம். சரியா? கிளாஸ் அதுக்கு தான் வச்சிருக்கு. டவுட்டுகள் இருந்தா நீங்கள் கேட்கலாம், அல்லது கிளாஸ் முடியவும் நீங்கள் கேட்கலாம். ரைட், அடுத்த கேள்வியை பாருங்க. Jonathan attends English classes on Tuesdays and Thursdays. சரியா? கேள்வி சாந்தன் attends, கேப்டலாக இருக்கணும். attends English classes
English classes on Tuesdays and Thursdays. சரியா? இவர் இங்க இருக்கட்டும். Then கேள்வி. இப்ப இவர் என்ன டென்ஸுக்குரியவர் கதைக்க போனோம்டா தான் இங்கதான் பிரச்சனை. இந்த பாஸ்டும் பிரசன்டும் ஹேண்டில் பண்ணிக்குள்ள என்னோட கிளாஸ்ல நான் அதிகமாக கதைக்கிறேன். இந்த பாஸ்டும் பிரசன்டும் அட்டன் பண்ணிக்குள்ள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கேன். இதுல இப்ப அண்டர்லைன் பண்ணிருக்கிறது யாருன்னா ஆன் டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே. சோ எப்போதும் ஒரு கேள்வியை கேட்டவங்க சொல்லிச்சோன்னா சரி, பென்ன்றத போட்டவன்டா சரி, பென் சரி. ஆனா இப்ப எனக்கு தேவை இவர் என்ன டென்ஸுக்குரியவர் அப்படின்னு பார்த்தவன்டா, சாந்தன பண்றது ஒரு போயோட பெயர் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் இருக்கிறபடியா அட்டெண்ட் அப்படின்ற ஒரு வேர்ப் ஹீ வாரதுன்றதுனால யார் இந்த இடத்துல உள்ளுக்கு டக்குன்னு வாராண்டா எஸ் வார. அப்ப இது யாருக்குன்னு சொல்லி சொன்னா பிரசன்ட் டென்ஸுக்கு தான் இந்த ரூல். வேர்போட ஆப்ஜெக்ட். இந்த வேர்ப் ஐ வரும் பட்சத்துல வேர்ப் ஒன்னாகவே இருக்கும். he, she, it. இந்த மூன்றும் வரைக்குள்ள இந்த வேர்ப் ஒன்னோட எஸ், இந்த வேர்ப் ஒன்னோட இஎஸ் அல்லது இந்த வேர்ப் ஒன்னோட ஐஇஎஸ் அப்படின்ற மாதிரி சேர பாப்பிடும். எப்பன்னா சப்ஜெக்டாக he, she, it நீங்க. அதனாலதான் சாந்தன்ன்றது ஹீக்க போகும், ஒரு போயோட பேர். அதனாலதான் வேர்ப் எப்படிப்பட்டதை எடுத்திருக்குண்டா எஸ் அப்படின்றத எடுத்திருக்கிறார் இந்த இடத்துல. வியூதே வரைக்குள்ள திருப்பியும் அப்படி போயிரும்னு சொல்லி சொன்னா வேர்ப் ஒன், வேர்ப் ஒன்னுக்கே போயிடும். இது பிரசன்ட்னா பாசிட்டிவ். சரியா? இப்ப பிரசன்ட் கதைக்கும் பொழுது பாசிட்டிவ்ல பி நீங்க பாக்கியறாது, எங்கேயுமே பாக்கியறாது. அதான் பிரசன்ட் பாசிட்டிவ். பிரசன்ட் பாஸ்டுக்கு மட்டும்தான் பாசிட்டிவ்க்குள்ள நீங்க யார பாக்கியலன்னா பி வப்ப பாக்கியலாம். ஏன்னா ஃபியூச்சர்ல இப்பதான் சென்டென்ஸ் சொன்னேன் எப்படி வரும்னு, அது பாசிட்டிவ்க்குரியது. பாசிட்டிவ்க்குரியதா இருந்தாலும் அதுல நான் பீவ படுக்கலாம், வில் நிக்கிறார் உள்ளுக்கு. ஆனா பிரசன்ட்டுக்கும் பாஸ்டுக்கும் பாசிட்டிவ்க்குள்ள இருந்து எடுக்கலாம். அப்ப இவர நெகட்டிவ்க்குள்ள வரமான்னு கேட்டா நெகட்டிவ்க்குள்ள இருந்தா எடுக்கலாம். நெகட்டிவ்க்கு யார் வரப்போறா பிரசன்ட் அப்படின்னு சொல்லி சொன்னா டூ அல்லது டஸ். நல்லா கவனிங்க, சப்ஜெக்டோட டூ அல்லது டஸ் நோட் இங்க வேர்ப் ஒன் தான். இங்க வேர்ப் ஒன்ல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. வேர்ப் ஒன்னிட்ட வேர்ப் ஒன் தான், ரீடுண்டா ரீட் தான், ரைட்டுண்டா ரைட் தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. சோ ஐயாக இருந்தா இந்த இடத்துல யார் வரும்டா டூ தான் வரும். he, she, it வந்துச்சுண்டா டஸ். வியூதே வந்துட்டா டூ. சரியா? இதுதான் பிரசன்ட்னா இது. இப்ப இது ரூல். சரியா? இது ரூல். இப்ப ரூல் வரைக்குள்ள இவரோட நோட் சேர்க்கணும். சரி, எல்லா இடத்துலயும் நோட் வரும். நோட்டுன்றவர் இப்படி வந்து கொண்டு இருப்பார். இப்ப எனக்கு இதை வச்சுக்கொண்டுதான் நான் யார செய்ய போறேன்னுட்டா உருவாக்க போறேன், ஒரு கொஸ்டின் ஃபார்ம் வந்து உருவாக்க போறேன். சரியா? இவரை வச்சுக்கொண்டு நான் எப்படி உருவாக்குறேன், எனக்கு பிவப்னா பிவப் கொண்டு தேவை கொஸ்டின் உருவாக்குறதுக்கு. சரியா? இங்க இருக்கக்கூடிய பிவப் யாருன்னா டூவும் டஸும். அப்ப டூவும் டஸும் என்ன செய்யணும்னா முன்னாடி வருவினும், பிறகு பின்னாடி இருக்கிற ஆக்கள் எல்லாத்தையும் எழுதலாம். சப்ஜெக்ட், வேர்ப் ஒன், ஆப்ஜெக்ட். சரியா? இது பி வேர்புக்குரிய கொஸ்டின் ஃபார்ம். அப்ப WHக்குண்டா திருப்பி WH கொஸ்டின் ஒன்று வரும். அதுக்கு பிறகு டூ அல்லது டஸ், அடுத்தது சப்ஜெக்ட், அடுத்தது வேர்ப் ஒன், அடுத்தது ஆப்ஜெக்ட். சரியா? இங்க இருக்கக்கூடிய சப்ஜெக்டை வச்சுக்கொண்டுதான் இவர் டூவா டஸ்ஸான்னு மாறிக்கொண்டு இருப்பார். ஏன் நான் இந்த நோட் போட இல்ல அப்படின்னா கேள்வியிலையும் நீங்கள் கேட்க, அவன் வரவில்லையா, அவன் வருகிறானா கேள்வி கேட்கலாம். சரியா? சோ அப்படி வரும் பட்சத்துலதான் நீங்க நொட்டை என்ன செய்யணும்னா உள்ளுக்கு கொண்டு வரணும். இப்ப அவன் வரவில்லையான்னு கேட்டா கேள்விக்குள்ள இல்லைன்ற ஒரு நெகட்டிவ் வருது. அப்பதான் உள்ளுக்குள்ள நொட்டு வரும். எப்பயும் பீவப்போடதான் நோட் சேரும். சரியா? ரைட். சோ இப்ப உங்களுக்கு யார் கிடைச்சிட்டுன்னா டூ டஸ். இந்த அட்டன்ஸ வச்சு கொண்டுதான் நீங்க நினைக்கணும். ரைட், அட்டன்ஸ் இருக்கு. சோ இது பிரசன்ட்டுக்குரியது. இவருக்குரிய பீவப் அப்படிப்பட்டவர்னா டூவும் டஸும். இவ்வளவுக்குள்ளேயும் டக்குன்னு வர தெரியணும். அந்த எக்ஸாம் டைமுக்குள்ள இவ்வளவுக்குள்ளேயும் டக்குன்னு யோசிச்சு வர தெரிஞ்சிருக்கணும். இப்ப WH எனக்கு இவர் தான் இப்ப இவரை வச்சுக்கொண்டு தான் நான் கிரியேட் பண்ண போறேன். சரியா? இவரை வச்சுக்கொண்டு தான் நான் என்ன செய்ய போறேன்னா கிரியேட் பண்ண போறேன். இப்ப முதல்ல யார் தேவை, WH என்ற ஒருத்தர் தேவை. சரியா? சோ முதல்ல WH ஆக நான் யார எழுதுறேன்டா வென் எழுதுறேன். WH ஆக யார் எழுதுறேன் வென். ஏண்டா ஆன் டியூஸ்டேஸ் தேர்ஸ்டேஸ் பொழுது
எப்ப அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாதான், எப்பொழுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாதான் ஆன்சராக நீங்கள் இதை எடுக்கலாம். சரியா? சோ வென். அடுத்தது டூவா டஸ்ஸான் ரெண்டு இருக்கு. சரியா? அப்ப ரெண்டுன்னா எனக்கு சப்ஜெக்ட் தேவை அந்த இடத்துல. ரைட், சப்ஜெக்ட் தேவை. இப்ப அடுத்ததுக்கு போவோம். சப்ஜெக்ட் யாராக இருக்க போறாருன்னு சொல்லி சொன்னா இந்த இடத்துல சாந்தன். சரியா? சாந்தன் தான் இந்த இடத்துல யாராக இருக்கும்னா சப்ஜெக்ட். அப்ப இவர் சாந்தன்டா சப்ஜெக்டாக இவர் வந்துட்டார், முன்னாடி டூவா டஸா போடணும். இவர் சாந்தன்டா முன்னாடி வர வேண்டியது டூவா டஸான்னு கேட்டா இது ஒரு போயோட பேர், முன்னாடி வர வேண்டியது டஸ். வென் டஸ் சாந்தன். இப்ப வேர்ப் எப்படிப்பட்டதா இருக்குன்னா நான் சொன்னேன் வேர்போட இங்க கொஸ்டின் கேட்கும் போது நீங்க இங்க எஸ் சேர்க்கிற வேலையில ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல அட்டெண்ட் இங்கிலீஷ் கிளாஸஸ். கொஸ்டின் மார்க். ரைட், நான் இந்த லிங்க் ஒருக்கா க்ளோஸ் பண்றேன். நீங்க செகண்ட் லிங்குக்கு அப்படி ஒருக்கா ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. சரியா? செகண்ட் லிங்குக்கு வந்து கொடுங்க.